நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது ஆவணி மாத சிறப்புகள் என்னென்ன, ஆவணி மாதத்தில் என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது, நம்ம என்னென்ன செய்யணும், எந்தெந்த நாளில் எந்தெந்த நேரத்தில் நம்ம செய்தால் நமக்கு மிகுந்த பலன்கள் உண்டு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஆவணி மாதம் 12 ராசி பலன்கள், மேஷ ராசி முதல் மீனராசி வரையில் இந்த ஆவணி மாதத்தில் அவங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்ம விரிவாக பார்க்கலாம். அவங்களுக்கு எத்தனை சதவிகிதம் சரியாக இருக்குது, என்னென்ன தெய்வ வழிபாடு அவங்க பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். என்னுடைய பெயர் டாக்டர் வி ராஜ்குமார் குருக்கள். சென்னை ஆஸ்ட்ரோ விஷன் என்னுடைய பதிவு. அடுத்ததாக என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9884530146. ஜாதகம், எண் கணிதம், பெயர் ராசி பொருத்தம், திருமண பொருத்தம், நிச்சயதார்த்தம், கல்யாணங்கள், கும்பாபிஷேகங்கள் அனைத்தும் சிறப்பான முறையில் செய்து கொடுத்துட்டுருக்கேன். பிரசன்னம் பார்க்கறது, வாஸ்து பார்க்குறது, எண் கணிதம், ஜெமாலஜி எல்லாமே என்னுடைய சென்னை ஆஸ்ட்ரோ விஷன்ஸில் நான் பார்த்துட்டுருக்கேன். ஆவணி மாத சிறப்பு பலன்கள் எல்லாம் என்னென்ன, ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆவணி மாதம் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவணி மாதத்துடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. அதற்கு அடுத்ததாக வந்து ஆவணி மாதத்தில் மகாலட்சுமி விரதம் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி விரதம். அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒரு விசேஷங்கள் சனி பிரதோஷம் சுவாமிக்கு ரொம்ப விசேஷமானது. அதற்கு அடுத்ததாக கிருஷ்ண ஜெயந்தி, இந்த மாதிரியான சுப விசேஷங்கள் எல்லாமே வருது. அப்போ இந்த ஆவணி மாதத்தில் இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகள் நம்ம எப்படி பண்ணணும், எந்த நேரத்தில் நம்ம செய்தால் நமக்கு சிறப்பாக இருக்கும். பொதுவாக விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு எடுத்துக்கும்போது முதல் கடவுள் வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவோ சர்வகாரியேஷு சர்வதா கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி 33 விதமான மகாகணபதி இருக்கார். ஹேரம்ப கணபதியிலிருந்து, பாலகணபதியிலிருந்து, தருண கணபதியிலிருந்து, மகாகணபதியிலிருந்து இருக்கார். அப்போ இந்த கணபதியுடைய ஒரு விசேஷம் என்னவென்றால் இந்த விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி நாள் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி 8ஆம் மாதம் 2024 வருது. இந்த விநாயகர் சதுர்த்தியுடைய ஒரு நேரம் அப்படின்னு எடுத்துட்டா எந்த நேரத்தில் நம்ம விநாயகர் சதுர்த்தி வழிபாடு நம்ம வீட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது. காலையில் ஒரு 7:45 8:45 அந்த நாளில் நம்ம செய்யலாம். அதற்கு அடுத்த நேரம் அப்படின்னு சொன்னால் 10:45 11:45 இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் விநாயகர் சதுர்த்தி வழிபாடானது சிறப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் நீங்கள் சிறப்பாக செய்யலாம். அருகம்புல் சாற்றி விநாயகர் பெருமானுக்கு மோதகம் கொழக்கட்டைன்னு சொல்லக்கூடியதெல்லாம் சமர்ப்பணம் செய்து விநாயகர் பெருமானை நல்லா மனையில் வச்சு நல்லா பூஜை பண்ணி விநாயகர் பெருமானை மனசார நல்லா வேண்டிக்கோங்க. அருகம்புல் சாற்றி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி விரதம் மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது மறுநாளே வந்து 8ஆம் தேதி உங்களுக்கு அன்றைய நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி விரதம். அந்த நாளில் விநாயகர் சதுர்த்தி மறுநாள் மகாலட்சுமி விரதம் இருந்தால் மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் மகாலட்சுமி நம்ம வேண்டி 16 தீபம் வீட்டில் ஏற்றினோமே ஆனால் மிகுந்த சிறப்பு. மகாலட்சுமி விரதம்னே பேர் அதுக்கு. அந்த மாதிரி நம்ம இருந்தோமே ஆனால் 16 தீபம் ஏற்றி மகாலட்சுமி வழிபாடானது, வீட்டில் மகாலட்சுமி படம் வச்சுருப்பீங்க, 16 தீபம் ஏற்றுங்க. 16 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணினால் மிகுந்த சிறப்பு. செல்வ வளத்தோட குபேர வளத்தோட இருக்கலாம். சீக்கிரமாக உங்களுடைய கடன்கள் அடையும். இதுக்கு தான் மகாலட்சுமி விரதம் ஆவணி மாதத்தில் ஸ்பெஷலாக வரும். ஸோ அது கண்டிப்பாக செய்யக்கூடியது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சனி பிரதோஷம் மிகுந்த விசேஷமானது. அதாவது ஒரு குறிப்பிட்ட சனி பிரதோஷம் பார்த்தால் நமக்கு மறுபிறவியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பிரதோஷம் சனியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய, அதாவது நமக்கு ஒரு நேரம் சரியாக இல்லை, அஷ்டம சனி நடக்கிறது, கண்ட சனி நடக்கிறது, பாத சனி நடக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த சனி பிரதோஷமானது மிகுந்த சிறப்பு. சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ணுறது, சுவாமி அம்பாளுக்கு விளக்கேற்றுறது, சுவாமி அம்பாளுக்கு வந்து பாலாபிஷேகம் செய்கிறது, சனி பிரதோஷத்திலோட ஒரு வில்வ பிரசாதம் கிடைச்சாலும் மிக சிறப்பானது. அதனால் இந்த சனி பிரதோஷத்தை விடாமல் கண்டிப்பாக நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். எந்த ஊரில் இருக்கீங்களோ, எந்த ஆலயத்தில் இருக்கீங்களோ சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராசியில் உங்களுடைய அன்றைய ஆவணி மாதத்தில் வரக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி. ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதிலே வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகையும் சேர்ந்து வருது, அதில் இன்னும் சிறப்பு.
ஸோ கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப விசேஷமான நாள். கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன், நான் ஒரு பாட்டு போட்டியில் கலந்துட்டுருக்கேன், சில போட்டிகளில் கலந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதிலெல்லாம் நல்ல முதன்மையாக வரத்துக்கு அந்த கிருத்திகையானது உங்களுக்கு நல்ல ஒரு வழிபாடு, உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ண பெருமானுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு அன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆவணி மாத சிறப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விசேஷங்களில் நீங்கள் பண்ணலாம். அடுத்ததாக 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசி, மிதுன ராசியிலிருந்து ஒவ்வொரு ராசியாக பலன்கள் எப்படி இருக்கும், எப்படி அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்யணும், பொது பலன்கள் தான் இதெல்லாமே. இப்போ நான் சொல்கிறது, இப்போ மேஷ ராசி ஆவணி மாதம் சொன்னால் இது பொது பலன்கள். உங்களுடைய ஜாதகத்திற்கு அது மாறுபடும். நீங்கள் உங்களுடைய ராசி பலன்கள் சில பேருக்கு அது சரியாகவே இருந்துடும். இப்போ நான் சொல்கிற சில பேருக்கு 110% கரெக்டாக இருந்துடும், சில பேருக்கு சில மாறுதல் இருக்கும் பிறந்த ஜாதகப்படி. ஸோ அந்த மாறுதல் கோச்சார ரீதியாக அந்த மாறுதல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை வச்சு நீங்கள் பார்த்து, பிறந்த ஜாதகப்படி உங்களோட ஜாதகத்தை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்து சொல்ல முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டைம் இந்த மாதிரி இருக்குது சிறிய கட்டணத்தோடு. ஸோ உங்களுக்கு இந்த ஜாதகம் டைம் இப்படி இருக்குது, ஸோ இதுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்கள், இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு உங்களோட பர்சனல் ஜாதகத்தை நம்ம சில விஷயங்களை சொல்ல முடியும். ஆவணி மாத கும்பராசி பலன்கள். ஆவணி மாதத்தில் கும்பராசிக்கு எப்படி இருக்கும்? அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி, சதய நட்சத்திரம் கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே போல் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். இதில் கொஞ்சம் தப்பிச்சவங்க பூரட்டாதி நட்சத்திரம். ஆனால் அந்த கும்பராசி அப்படின்னு சொன்னால் இவங்க ஆரம்ப வயதிலையும் கஷ்டப்பட்டிருப்பாங்க, மத்தியம வயதிலையும் கஷ்டப்பட்டிருப்பாங்க, இப்போ இருக்கக்கூடிய வயதிலையும் அவங்க சிரமப்பட்டுன்னு தான் இருக்காங்க. ஏன்னா இந்த கும்பராசி பொறுத்தளவுக்கு எப்போதுமே சரி நிறைய பிரச்சனைகளையும் நிறைய தடங்கல்களையும் நிறைய போராடி ஜெயிச்சுட்டு இருக்காங்க கும்பராசிக்காரர்கள். சில பேர் நம்பி ஏமாந்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கும்பராசிக்காரர்கள். அப்போ இந்த ஆவணி மாதத்தில் இவங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும்? இந்த ஆவணி மாதத்தில் இவங்களுக்கு எதெல்லாம் நல்லது, எதெல்லாம் கெடுதல், ஸோ இவங்க எப்படி இருக்கணும்? பொதுவாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது மனக்குழப்பம், காரிய தடை உண்டு. இது ஃபஸ்ட்டு விஷயம். உங்களுக்கு மனக்குழப்பம், காரிய தடை உண்டு. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குடும்ப கஷ்டம். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நீங்கள் அவசரத்தில் எடுத்த முடிவு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது இப்போ பிரச்சனையில் முடியுது. நீங்கள் அவசரத்தில் எடுத்த முடிவு இப்போ அது பிரச்சனையில் முடியுது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பண ஏமாற்றம், பணத்தில் ஏமாந்தாச்சு, பணம் இன்னும் வரலை. அதே போல் பார்த்திங்கன்னா கொடுத்த பணமும் வரலை. நீங்கள் யாராவது நம்பி பணம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த பணமும் வரல, பணம் ஏமாற்றமும் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நிறைய சில சிக்கல்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அதுக்கு போல் பார்த்திங்கன்னா வரவுக்கு மிஞ்சின செலவும் அதிகமாக இருக்குது. நம்பிக்கை துரோகம். ஸோ நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்து செய்யாமல் உங்களை ஏமாற்றிருக்காங்க, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க. கொஞ்சம் கூட மன நிம்மதி கிடையாது கும்பராசி பொறுத்தளவுக்கு. ஏதோ சில பேர் சொல்லுவாங்க அப்படி, அதெல்லாம் மன நிம்மதி அப்படிங்கிறது ஏதோ உங்களை நீங்களாக சந்தோஷமாக வச்சுட்டாதாங்க உண்டு, இல்லைன்னா இல்லை. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. அதுவும் இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனத்தோடையும் இருங்க. எப்போன்னு பார்த்துட்டு இருப்பாங்க, இது எப்போ தள்ளலான்னு பார்ப்பாங்க. ஸோ கவனமோடு இருங்க. அதே போல் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும், இரத்த சம்பந்தமான நோய் இருக்கும். ஸோ கவனமாக இருங்க. அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் நவகிரக வழிபாடு பண்ணுங்கள். நவகிரக வழிபாடு எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கும்பராசி பொறுத்தளவுக்கு இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சேர்த்து ஒரே பரிகாரமாக சொல்கிறேன். நவதானியம் வாங்கிக்கோங்க, ஒரு 1/4 கிலோ நவதானியம் வாங்கி தட்டில் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு அகல் தீபம் நல்லெண்ணெய் போட்டு திரி போட்டு பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றுங்க. சனிக்கிழமை ஏற்றுங்க, இல்லை தினமுமே ஏற்ற முடிஞ்சால் கூட ஏற்றுங்க, இன்னும் சிறப்பு. குறைஞ்சபட்சம் ஒரு 17 நாள் விளக்கேற்றுங்க. 17 நாள் தினமுமே விளக்கேற்றின்னு வாங்க. அப்புறமா அந்த நவதானியத்தை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க, வேண்டாம், திரும்ப யூஸ் பண்ணாதீங்க. அடுத்த 17 நாள் அப்படி இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நவதானியம் நவகிரக தீபம் ஏற்றின்னு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தீபம் மட்டும் ஏற்றினுவாங்க. ஸோ இது நிறைய சிறப்பை தரும். ஸோ உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா திருமண தாமதம் ஏற்படும். திருமணம் டக்குன்னு கூடி வருவங்களாம் நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் தடங்களாகும், கிட்ட வரும் முடிகிற மாதிரி இருக்கும், தடங்களாகும். ஏன்னா இப்போ தான் சொல்லிட்டு போனாங்க, அதுக்குள்ளே என்ன இந்த மாதிரி அந்த மாதிரியான சில தடங்கல்கள் வரும். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை. அவங்க இவங்கள குறை சொல்கிறது, இவங்க அவங்கள குறை சொல்கிறது மாதிரி தான் இருக்கே தவிர
ஒற்றுமையாக சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. சரி, நீ அங்கே இரு, நான் இங்கே இருந்துக்கிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். அம்மன் வழிபாடு செய்யுங்க. சுமங்கலி பூஜை பண்ணுங்கள். அம்மன் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். கெட்ட பேர் நிறைய வரும், தேவையில்லாத கெட்ட பேர் இந்த ஆவணி மாதத்தில் வரும். நிதானித்து செயல்படுங்க. 63% வரைக்கும் தான் கும்பராசி பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்குது. மித்த இதெல்லாம் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. ஸோ நீங்கள் தான் கொஞ்சம் கவனத்தோட முன்னெச்சரிக்கையோடு நடந்துக்கணும் எல்லா விஷயத்துலையுமே. வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. அதுக்குண்டான விஷயங்கள்லாம் சைன் பண்ணுவீங்க, அதெல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் என்னென்ன, கடன் வாங்கி சில விஷயங்கள் செய்யாதீங்க. ஏற்கனவே கடன் சுமை அதிகமாக இருக்குது. கடன் வாங்கி சில விஷயங்களை செய்யாதீங்க. எதை தவிர்க்கணுமோ தவிர்த்துக்கோங்க. எதுக்கு வாங்கணும்னு தோன்றுறதோ அதுக்கு மட்டும் செய்யுங்க. உங்களால் அந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். முன்னாடி செஞ்சுட்டு பின்னாடி கஷ்டப்படாதீங்க. ஸோ ஏன்னா எல்லாருமே உங்களை பயன்படுத்திட்டாங்க, நல்லா பயன்படுத்தி கசைக்கு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு. இப்போ தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, என்ன, யார் எப்படி என்னங்கிறதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரட்டாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம். ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நீங்கள் இனிமேலாவது கொஞ்சம் கவனமாக இருங்க. யார்கிட்ட எப்படி இருக்கணும், யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது இதுக்கப்புறமாவது கொஞ்சம் பார்த்து சில விஷயங்களை செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு மேலே நற்பெயர்களும் நல்ல விஷயங்களுக்கும் உங்களுக்கு வரும். ஆவணி மாதத்தை பொறுத்த அளவுக்கு கும்பராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருங்க. சரிங்களா? இல்லைன்னா ஒரு சின்ன விஷயத்தில் கூட தடுமாறக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். சரிங்களா? சுபம்.